என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. இந்த சமாதானத்துலதான் உங்களுக்கான விடுதலை இருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்படக்கூடிய இடம் இந்த சமாதானம். ஆவியானவர் பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த சமாதானத்தை நமக்கு தாராரா. ஒருவராலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். உங்க சூழ்நிலைகள் உங்க சமாதானத்தை எடுக்குது அப்படின்னா நீங்க அந்த சமாதானத்துல இல்லைன்னு அர்த்தம். உங்க சூழ்நிலைகள்னால அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? திருட முடியாது. உங்க சூழ்நிலைகள் உங்கள் சமாதானத்தை திருடியது என்றால் நீங்க தெய்வ சமாதானத்துல இல்ல. உங்க பலத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சரியான ஒரு முடிவெடுக்க முடியும். இந்த சமாதானம் தான் அவர் காட்டுகிற ஒரு வழி. இந்த சமாதானம் தான் அவருடைய குரல். ஆவியானவருடைய குரல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது சமாதானத்தின் குரலாக இருக்கும். உங்க சிந்தனைகள்ல இல்ல, உங்க ஆவியில. ஒரு காரியத்துல நான் எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது, உங்களுக்கு குழப்பம் வருதா, உடனே என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. 2 நாள் அதை கர்த்தருடைய கையில கொடுத்துட்டு, இதுல நான் என்ன செய்யணும் அவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க வார்த்தைகளை கேட்கறது, தியானிக்கிறது, அவரோடு நீங்க ஜெபிக்கிறது இருக்கும்போது அந்த சமாதானம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும். தெளிவாக ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு உதவி செய்யறது அந்த சமாதானம் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.